முறிந்து விழுந்த ரப்பர் மரங்களை விவசாயிகளிடமிருந்து பறித்து வனத்துறை அதிகாரிகள் லஞ்சம் கேட்டு மிரட்டிய வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் களியல் வனச்சரகத்திற்கு உட்பட்ட தொடலிக்காடு வனப்பகுதி அருகே டேவிட் தாஸ் என்பவருக்கு சொந்தமாக 2 ஏக்கர் நிலம் இருந்து வந்துள்ளது. இந்நிலத்தில் ரப்பர் மரங்களும் இருந்த நிலையில் அந்த மரங்களை கடந்த ஓகி புயலின் போது முறிந்து விழுந்துள்ளன. இந்நிலையில் முறிந்து விழுந்த ரப்பர் மரங்களை டேவிட் தாஸ் வெட்டி கொண்டிருந்த போது நிலத்திற்குள் அத்துமீறி நுழைந்த வனத்துறை அதிகாரிகள் மரங்களை பறித்து வைத்துக் கொண்டு லஞ்சம் கேட்டு மிரட்டியுள்ளனர். இது குறித்து குழித்துறை நீதிமன்றத்தில் டேவிட் தாஸ் வழக்கு தொடர்ந்திருந்தார். இதை எதிர்த்து வனத்துறை சார்பில் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனுவை விசாரித்த நீதிபதி வனத்துறையினருக்கு 25,000 ரூபாய் அபராதத்துடன் பணத்தை டேவிட் தாஸுக்கு 4 வாரங்களுக்குள் கொடுக்க வேண்டும் எனவும், கொடுக்காவிட்டால் சிறை செல்ல வேண்டும் எனவும் உத்தரவிட்டுள்ளார். அவங்களுக்கு பணம் வேணும், லஞ்சம் வேணும். நான் அது கொடுக்கறதுக்கு ரெடி இல்லை. அந்த ஒரே காரணத்திற்காக, பழிவாங்கல் உள்ள ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் ஒக்கி சைக்கிள் உள்ள விழுந்த லட்சக்கணக்கான மரங்களை எல்லாரும் எடுத்தாங்க. நான் மட்டும் எடுத்தப்போ லாரியோட சீஸ் பண்ணி கொண்டு போயிட்டு என்ன வழக்கிலையும் சேர்க்கலை. என்ன வழக்கிலையும் சேர்க்க என் பேரில் வழக்கும் போடாமல் லாரி டிரைவருக்கு பேரில் மட்டும் ஒரு வழக்கை போட்டு 5,000 ரூபா அபராதத்தையும் போட்டு அந்த அபராதத்தை ஃபாரஸ்ட் பார்ட்டியை கட்டிட்டு லாரியும் திருப்பி கொடுத்துட்டு மரங்களை ஒரே நாள் இரவோடு இரவாக எந்த விதமான அந்த விதிமுறைகளும் பின்பற்றாமல் ஃபோர்பிச்சர், அதாவது பறிமுதல்னு சொல்லி எடுத்துட்டாங்க. அந்த மரத்தை கோர்ட்லேயும் ஒப்படைக்கல, அவங்களே வச்சுருக்காங்க.